வெல்கம் டு பாசிட்டிவ். வணக்கம் மக்களே, நம்ம கோயம்பேடு மார்க்கெட் வந்திருக்கோம். மக்களே, பலாப்பழங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலையில் வாங்கணும் ஆசைப்படுறீங்கன்னா அப்போ நம்ம கோயம்பேடு மார்க்கெட் வாங்க. இந்த சந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பலாப்பழங்கள் தான் இருக்கும். ரொம்ப கம்மியான விலைகளில் இருக்கும். இங்கே ஒரு பலாப்பழங்களாக வந்து ஏழை விடுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வாங்கினா வந்து ரொம்ப கம்மி விலையில் தாராளமாக வாங்கலாம். இங்கே வியாபாரிகளாம் வந்து அப்படி தான் வாங்கிட்டு போயிட்டு வீட்டு பக்கத்துலலாம் விற்கிறாங்க. இங்கே பலாப்பழங்கள்லாம் நார்மலான சைஸ் வந்து ஏழை வராங்க. ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 200 சொல்கிறாங்க. அப்படியே வந்து கம்மி பண்ணி 100 நிறுத்துவாங்க. உங்களுக்கு தாராளமாக தேவைப்படும்போது கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த பலாப்பழத்தை வந்து ஒரு 5 பேர் 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தாராளமாக வர ஒரு 5 பேர் வரலாம். ஒரு பழத்தை வாங்கி 5 பேர் தாராளமாக பிரிச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட இங்கே வாங்கி தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஒரு சில மக்களுக்கு வந்து தெரியும் இங்கே பலாப்பழங்கள் ரொம்ப கம்மியான விலைங்குது. ஒரு சில மக்களுக்கு தெரியாது. அந்த தெரியாத மக்களுக்காக இந்த வீடியோ பார்த்து பண்ணுவார் மக்களே. நம்ம சேனலில் வந்து புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோக்களை போடுறதை நீங்கள் பார்த்து பயன்படணும் மக்களே. அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போ பலாப்பழ மார்க்கெட் வந்திருக்கோம். பாருங்கள், அப்படி சரௌண்டிங்லாம் பாருங்கள். ஃபுல்லாக பலாப்பழ மார்க்கெட் தான் இருக்கும். ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கும். இங்க அனல் பொறுக்க அளவுக்கு வந்து ஏழெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க. வருந்து. சரிங்கண்ணா. 150 ரூபா. எவ்வளோ வாங்க? 150. 150. அதே அவர்தான் 250 ரூபா. 200 ரூபா. வேலைக்கு வந்து ஏழை போயிருக்கு. இப்போ பழங்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப இனிப்பா இருக்குமா? பழம்னாலே ஃபேமஸ் பண்ருட்டி தான். சரி ப்ரோ. இந்த மாதிரி நல்லா ரெட் கலர்ல வந்துச்சுன்னா நல்ல இனிப்பா இருக்கும். நல்லா இனிப்பா இருக்கும். ஆமா. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும். ஆமா, அதனாலதான் இது 100 ரூபா விற்கும், இது 200 ரூபா விற்கும். 200 ரூபா விற்கும். ஆமா, பாத்துக்கோங்க. உள்ள ரெட் கலர்ல இருந்தா நல்லா பயங்கர டேஸ்டா இருக்கும் இது. ஆமா, டார்க்கா எல்லோவா இருக்கணும். ஆமா, மஞ்சள் கலர்ல இருக்கணும். அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். இது 200 சொல்றீங்களா? ஆமா. இது என்ன பண்ணுவோம்? அதே பண்ருட்டி தானா? எல்லாம் ஒரே பண்ருட்டி தான். இது வந்து வானம் பார்த்த பூமி. சரி. தண்ணி பாயாத மரம். தண்ணி பாஞ்சிச்சுன்னா டேஸ்ட் விட்டு போயிடும். இந்த மாதிரி ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். இது வானம் பார்த்த பூமியில விளையிறது நல்ல டேஸ்டா இருக்கும். ரொம்ப இனிப்பா இருக்கும். ஆமா. சின்ன பழம் 300 ரூபா. 250 ரூபா. 200 ரூபா. 100 ரூபா. 100 ரூபாய் கொடுத்துருங்க. இந்த பழம் 100 ரூபா. முந்நூறு ரூபா. 250 ரூபா. 200 ரூபா. 200 ரூபா. 150 ரூபா. 150 ரூபாய்க்கு போயிருக்கு மக்களே. பாத்துங்க ப்ரோ. கடை பேர் சொல்லுங்க ப்ரோ. கடை பேர் மிஸ்டர் ஏடி ஆறுமுகம். இவர் தான் ஓனருங்க. எவ்வளவு வருஷமா இருக்கு ப்ரோ? இவர் வந்து 4வது தலைமுறையா பண்றாரு. 4வது தலைமுறை. அவங்க அப்பா இருந்தாரு, அவங்க தாத்தா இருந்தாரு, அவங்க அப்பா இருந்தாரு. இவர் தான் இந்த மார்க்கெட்டுக்கு சீனியர். அண்ணன் பேரு? அவர் பேரு ஏடி ஆறுமுகம். கடை அவங்க. அடுத்த தலைமுறை இவரு, அவரோட மகன். அடுத்த தலைமுறை இவரு உருவாயிட்டாரு. வருண் தேவ். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராமச்சந்திரன். சரி ப்ரோ. இப்போ இதோட விலை எவ்வளவு ப்ரோ? இது வந்து 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் விற்கும். இந்த மாதிரி ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா ஒரு 1500 ரூபா வரைக்கும் போகும். 1500. அது கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கட் பண்ணி பார்த்தா தான் அது உள்ள இருக்கிற விஷயம் தெரியும். சரி. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது போகும் 1500 ரூபாய்க்கு. சரி. இதே ஒயிட்டா இருந்துச்சுன்னா 250 ரூபா 300 ரூபா தான் விற்கும். ஒயிட்டா தான் போகும். ஆமா. சரி. இப்போ இதோட விலை ப்ரோ? இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா இப்போ 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் விற்கும். 150. லைட் கலர் சொல்றீங்க? லைட் கலர். ஆமா, அதனால கம்மியா இருக்கு. இப்போ வேற பழங்களா இருக்கா? இப்போ வேற பழங்கள்னா பாருங்க, வேற பழங்கள் போய் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஃபுல்லா வந்து கடையில நல்ல பழங்கள்லாம் தான் இருக்கு. இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து பலாப்பழம் தான். இது ஃபுல்லா வந்து பண்ருட்டி காய் தான். பாருங்க மக்களே. சொல்லுங்க ப்ரோ. இது மாதிரி பழம் பாத்துக்கிட்டீங்கன்னா 1000 ரூபாய் வரும். இப்போ 1000 ரூபாய். இப்போ இருக்கிற ரெட் நல்லா உள்ள ரெட் கலர்ல இருக்கும். ரெட் கலர் நல்லா பயங்கர டேஸ்டா இருக்கும்.
ஓ 1000 ரூபாய் வரைக்கும் போகும் இது. அது இப்போ 6ன்னு போட்டுருக்காங்க. ஆமா, அது வந்து நிறைய பார்ட்டிங்க வருவாங்க, நிறைய கஸ்டமர் வருவாங்க. ஆமாமா. ஒரு கஸ்டமருக்கு ஒரு இனிஷியல் போட்டுப்பாங்க. அவங்க அந்த காய் தெரியறதுக்கோசரம் அவங்க இனிஷியல் போட்டு வந்துருவாங்க. ஓ சரி சரி. ஒரு மார்க் போட்டு சும்மா வைத்து வராங்க. எம்பில ஏதிங்க கையில காய்ச்சி குத்துறாங்க. கையில காசு கொடுங்க, கையில காசு ஏதிங்க. வேற லெவல்ல வந்து 500 ரூபாய் 450 ரூபாய். அதெல்லாம் டக்கு டக்கு வாங்க. நல்ல டேஸ்ட் இருக்கும். 400 ரூபாய் 250 ரூபாய் 250 வாங்கி 250 ரூபாய் போயிருக்கு. அப்பா இருக்காங்க. பாரு மக்களே பீஸ் கட் பண்றாங்க. அடுத்த ஒரு பீஸ் எல்லாம் உள்ள போறாங்க. நிக்கணும்ல. 400 ரூபாய் 350 ரூபாய் 300 ரூபாய் 200. எவ்வளவு விலை போச்சு இது? 150 ரூபாய். நான் உங்க பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் புருஷோத்தமன். சரிண்ணா. நான் கடலூர் மாவட்டம் பண்ருட்டில இருந்து வந்து கோயம்பேட்டுல வியாபாரம் பண்றோம். சரிண்ணா. இது மொத்த வியாபாரி ஒரு 15 வியாபாரி வரோம். நாங்க கடலூர் மாவட்டத்துல இருந்து கோயம்பேடுக்கு ஆறுமுத்து கிடைக்கிறது மட்டும் ஒரு 15 பேர் இருக்கும். ஓ சரி. அதனால நாங்க எல்லாமே காய் வண்டி வந்து வேன்ல பொதுவா தான் அள்ளி எல்லாமே மொத்தமா ஏற்றி வரோம். வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்க மார்க் போட்டு விளாசத்தை போட்டு எடுத்து வரும். இங்க வந்து பழத்தை அடுக்கும் போது பழம் காய் தனித்தனியா பிரிக்கும் போது அவங்க நேம் பார்த்து எடுத்துட்டு வந்தோம் தனியா. அதனாலதான் இந்த நேம் போட்டு எடுத்து வரோம். ஓ சரி. காய் வாரியா இந்த ஏலத்துல போகும்போது தனித்தனியா அவங்க பழத்தை தனித்தனியா எடுத்து நேம் வச்சுதான் அங்க எழுதுவோம். அப்படிங்களா? 100 ரூபாயில இருந்து 3000 வரைக்கும் காய் விலை விற்கும். அதோடைய கலரு அந்த ரகத்தை பார்த்து தான், சொலையை பார்த்து. இதெல்லாம் மானவாரியில விளையாடுறது எல்லாம். தண்ணி பாய்ச்சல விளைஞ்சுன்னா கொஞ்சம் காய் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும், விலையும் கொஞ்சம் கம்மியா போகும். இதெல்லாம் மானவாரியில விளையாடுது. அப்படின்னா எப்படின்னா மானம் பார்த்த பூமி. வானம் பார்த்த பூமி. மானம் பார்த்த பூமி சொல்றாங்க. வானம் பார்த்த பூமினா மானம் பார்த்த பூமினா எல்லாமே மானவாரி. தண்ணி மழை பெய்யாது அங்கெல்லாம். அதிகமா தண்ணி பாசல கிடையாது அங்க. ஆமாமா. இது இயற்கையாவே வளருது. இயற்கையாவே செயற்கை முறையில வந்து தண்ணி விட்டு பாசி எடுத்து வர முடியாது. அதெல்லாம் இயற்கை மானம் பார்த்து. அதுதான் மானம் பார்த்த பூமிங்க. ஓ சரி சரி. அதுக்கு தேவை நாங்க எல்லாமே போக்கு வண்டியில் தான். காய்க்கு வாடகை 25 ரூபா. இங்க வந்து இறக்கிறதுக்கு 5 ரூபா கூலி அவங்களுக்கு. அதுக்கு போக நாங்க எடுத்து வித்து ஏழை வித்து கமிஷன் வாடகை எடுத்துக்கணும் எங்கிட்ட மீதி கொடுத்துருவாங்க. நாங்க எடுத்து கிளம்பிடுவோம். ரைட் ஓகே. அவ்வளவுதான். ஒரு விலை அது கம்மியான விலைகள் தான் வந்து பலாப்பழங்கள்லாம் வந்து 100 ரூபா. இந்த பழங்கள்லாம் இருக்குல்ல, இந்த பழங்கள்லாம் வந்து எங்க இருந்து வாங்கிட்டு வராங்க? கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுகா. அது சுற்றி உள்ள கிராமத்துல இருந்து விளையிற பழம் தான் நாங்க கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு கொண்டு வரோம். ஆமா. அது பக்கத்துல உள்ள கிராமம்னு பார்த்தோமா நடுமேட்டுக்குப்பம், மேல்மேட்டுக்குப்பம், கீழ்மாம்பட்டு, மேல்மாம்பட்டு, புளியாகுப்பம், காளிகுப்பம், நடுகுப்பம், கீழகுப்பம், மாலிம்பட்டு. அந்த கிராமம் அந்த காங்கிருப்பம் அனைத்து கிராமத்துல இருந்து வர்றோம் கோயம்பேடுக்குங்க. கோயம்பேடு வரலாம். சரி, நான் இப்ப இந்த பலாப்பழம் இருக்குங்களா, நம்ம எவ்வளவு நாள் வந்து பயன்படுத்தலாம்? இப்ப வீட்டுல இப்ப வாங்கிட்டு வராங்க, இப்ப வாங்கிட்டு சாப்பிடுறாங்க, எவ்வளவு பயன்படுத்து? இது வந்து குறைஞ்சபட்சம் 5 நாள் வரைக்கும் தாங்கும். பழம் பழுத்துனா 4-5 நாள். நம்ம கிராம நம்ம பண்ருட்டி பழம்பெல்லாம். ஆமா. கேரளா பழம் தாங்காது. கேரளா பழம் 2 நாளைக்கு ஒரு நாள் அன்னைக்கு பழுத்து அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்து பழுத்தா 4 நாளைக்கு 5 நாள் தாங்கும். 4 நாளைக்கு 5 நாள் தாங்கும் பண்ருட்டி பழம். ஓ சூப்பர் சூப்பர். கிராமத்துல விளையாது. இது கொஞ்சம் சுவையாவும் இருக்கும். நம்ம பண்ருட்டி கிராமம். அது கேரளா பழம் கொஞ்சம் சுவை கம்மி. ஓ ஆமா. சரி, அது தாங்காது அதிக பழுத்துனா. இது தாங்கும். ஓகேண்ணா, ஓகே. ஓகே மக்களே, அடுத்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். இப்போ மார்க்கெட் பேக்ரவுண்ட் அப்படியே பார்க்கலாம் வாங்க. ரூபா 450 ரூபா 400 ரூபா 400 ரூபா
பார்த்துங்க மூலையே 300 பழம். ₹400 அது. மக்களே, பழங்கள் மார்க்கெட்டுக்கு என்ட்ரன்ஸ் கேட்டு இதுதான். நேராக போயிட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பலாப்பழம் எல்லாமே இருக்கும். நேராக போயிட்டு நீங்கள் அந்த அடுத்தடுத்து போய் பார்த்தீங்கன்னா எல்லா பழங்களும் தாராளமாக கிடைக்கும். இதுக்கு அடுத்த கேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து காய்கறி மார்க்கெட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்கூட்டியில் வந்து டோக்கன்லாம் வராங்க பாருங்கள். ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ₹10 ₹5 அந்த மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கொடுத்துட்டு உள்ளே போய் பார்க்கிங்லாம் பண்ணிக்கலாம். போடா